அடாடாடாடா. உம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்க சித்தி. அப்பா இவ எதுக்குப்பா இங்க வந்திருக்கா? அதான் எனக்கு புரியலையோமா. போயிங்க இருந்து. நான் ஒன்னும் உங்க கூட சொந்தம் கொண்டாட வரல. குஷியோட திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். கொடுத்துட்டல, கிளம்பு. சித்தி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சித்தி. ஐயோ என் தங்கமே, நானும் தான்டா. பத்திரமா இரு என்ன? நீ இங்கே இரு சித்தி. ஏய் விடு அவள. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். விடு அவள. குஷி நான் வர மாட்டேன். விடு சொல்றல. அம்மா விடுமா, நான் சித்தி கிட்ட போறேன். வீணா அடி வாங்க போற. விடு. விடுன்றல. நான் கேளு. அம்மா ப்ளீஸ் குஷிமா. நான் சித்தி கிட்ட விடு போறேன். குஷி. நான் அப்புறம் நான் அடிச்சிருவேன். விடுன்னு சொல்றல. விடு. அம்மா ப்ளீஸ் மா. ரியால குக்கர்ல வச்சு வேக வச்சிட்டுமா. விடு. விடு. என்ன பேச்சு பேசுறீங்க? குழந்தைகிட்ட பேசுற பேச்சாங்க இது? ஏய் வேலை பார்த்து கிளம்பு. எப்படி சார் அவங்க அப்படி பேசலாம்? குழந்தை கற்பனை பண்ணி பார்த்தா பயந்துட மாட்டாளா? இப்படி அரக்கத்தனமா பேசுவாங்க? இப்படிதான் வளர்க்குறீங்களா குழந்தைய? குழந்தைய பெத்துக்க வக்கில்லாத நீ குழந்தைய எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு சொல்லி தரியா? இங்க பாருங்க, நான் நினைச்சேன்னு வைங்க, 10 மாசம் ரெட்டை புள்ள பெத்துக்க முடியும். இப்படி வாயாலேயே வட சுடு. இது பாரு, எதுக்கு வீணா வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? வந்தல்ல, கொடுத்துடல, போய்கிட்டே இரு. நான் வம்பு இழுக்கல சார், உங்க பொண்ணு தான் தேவையில்லாம பேசி என்ன வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னடி தெரியும் உனக்கு? என்ன பத்தி என்ன தெரியும்? குஷி குட்டி, நீங்க போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆறீங்களா? போங்க. உங்களை பத்தி என்ன தெரியணும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. அதுல முக்காவாசி உங்க குழந்தைக்கே தெரியும். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டி. அதனால்தான் கோர்ட்ல அவ ஏன் கூட வரேன்னு சொன்னா. ஆமா ஆமா, சொன்னா நல்லா சொன்னா. நான் சொல்லி கொடுத்ததுதான் அவ சொன்னா. என்னடி சொல்ற? எப்படி சொல்வா உங்க பொண்ணு? அந்த அளவுக்கு நீங்க அவளை கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நானும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து ரொம்பவே பொறுமையா இருந்தேன். எங்க நீங்க கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாங்க ஆடினீங்க. அதெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு வெறுத்து போச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? குழந்தைய, பச்சை குழந்தைங்க, அவளை போய் மென்டல்னு சொல்ல நீங்க பிளான் பண்ணல? நாங்களா? என்னடி உளறிட்டு இருக்க? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க 2 பேரும் முத்துலட்சுமி கிட்ட போனது, குழந்தை மென்டல் நான் உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கினது, கோர்ட் வாசல்ல கார்ல பொய் சாட்சி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தது, அவளோட ஸ்கூல் டீச்சர் அவங்கள ரெடி பண்ணி வச்சது, இது எல்லாமே எனக்கு தெரியும். உன் கற்பனை குதிரையை தட்டி விட்டு இங்க வந்து உணராது, புரியுதா? கற்பனையா? இங்க பாருங்க, குழந்தை வேணுங்கிறதுக்காக தாய் பாசத்துல இவங்க இதெல்லாம் பண்ணிருந்தா கூட என்னால மன்னிச்சிருக்க முடியும். ஆனா ராஜீவ் மாமா ஜெயிக்க கூடாது, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாது, இவங்க ஈகோ தான் ஜெயிக்கணும்னு நினைச்சு இப்படி பண்றாங்களே. குஷி குழந்தை பைத்தியம்னு கோர்ட்ல சொல்ல துணிஞ்சிட்டீங்களே. எங்க இந்த விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு அவங்கள மறுபடியும் அம்மானு கூப்பிடுவாளாங்க? அவ மனசு உடைஞ்சு போயிடாது? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் என்னாலேயே தாங்கிக்க முடியல. குழந்தை செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஆனா நாங்க எல்லாருமே அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சோம். அதனாலதான் நான் தான் குஷி கிட்ட அப்படி சொல்லி கொடுத்தேன். அதுதான் அவ சொன்னா. குஷி பைத்தியம்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணத இப்ப கூட இத நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன். இந்த நிமிஷம் நான் வீட்டுக்கு போய் ராஜீவ் மாமா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன். அது கூட எதுக்காக தெரியுமா?
உங்க மேல பாசத்துல எல்லாம் இல்லங்க. குழந்தை அவ அவங்க அம்மா கூட இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான். நான் அவளை இங்க விட்டுட்டு போறதால என் வீட்டுல நான் எவ்வளவு திட்டு வாங்குறேன் தெரியுமா? எல்லாரும் என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தை உங்ககிட்ட வந்துருச்சு. நாங்க தோத்ததாவே இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். நீங்க யாருக்கு வேணாலும் ராட்சசியா அரக்கியா எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா தயவு செஞ்சு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருங்க. இதுக்கப்புறமும் நீங்க திருந்தலனா அம்மாங்கிற அந்த புனிதமான வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏம்மா, பிரியா சாப்பிட்டாளா? இன்னும் இல்லைங்க. கூப்பிட்டு பார்த்தேன், அவ பசிக்கலங்கிறா. அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. போலீஸ்காரன் குடும்பத்துல சகவாசம் வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம சம்பந்தமே வச்சுக்கிட்டோம். நிம்மதியா இருக்க முடியுமா? டேய், பிரியாவை நீயாவது சாப்பிட சொல்லக்கூடாதா? அப்பா, நான் எத்தனை தடவை கூட்டு பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. பார்க்கவே பாவமா இருக்கு, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப திருப்தியாடா? அவ்வளவு தடுத்தும் கேட்காம அந்த குடும்பத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த. இப்ப என்ன ஆச்சு பாரு. அப்பா, நான் ஒன்றும் வேண்டே பண்ணலப்பா. பிரதீப்பை தேடி சஞ்சய் போயிருக்கான், கண்டிப்பா கூட்டு வந்துருவான். இன்னைக்கு நான் பண்ணது தப்பா தெரியலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணது சரின்னு உங்களுக்கு புரியும். ஆமாண்டா, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான். ஏங்க, என்னப்பா உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பிரியாவை நாங்க கூப்பிட்டு பார்த்துட்டோம், அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. நீங்க சொன்னா அவ கேட்பாங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. வாங்க. கூட்டு பாருங்க. பிரியா, பிரியா. அப்பா. பிரியா, என்ன ஆச்சுமா உனக்கு? ஏன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? ஏம்மா, கண்ணாடியில உன் முகத்தை பார்த்தியா? கண்ணெல்லாம் ஒட்டி வாடி போய் கிடக்குற. ஏன்டா இப்படி பண்ற? இங்க பாரு, பட்டினி கிடக்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காது. அதான் அந்த பிரதீப்பை தேடி சஞ்சய் போயிருக்கான்ல, அவன் நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வருவான், நம்பிக்கையோடு. சஞ்சய் பிரதீப்போட வந்துட்டானாலே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அதோட உன் வாழ்க்கைக்கும் ஒரு வழி கிடைச்சிடும். பட் நீ அதுக்குள்ள சாப்பிடாம பட்டினி கிடந்து உன் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வ? என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? உள்ள வாங்கத்த. சார் வாங்க சார். நீ போய் மருமகளை கூட்டிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். போ போம்மா. என்னடா இவங்களுக்கு திடீர்னு மருமக மேல பாசம் வந்திருக்கு? இத பாருங்க, என் மகன் தருதல ஊதாரி, நான் அதை ஒத்துக்கிறேன். பிரியாவோட புருஷன் என் மகனா சஞ்சயா, அந்த குழப்பம் எங்களுக்கு இருக்கு. ஆனா அது வரைக்கும் என் மருமக எங்க வீட்டுல தாங்க இருக்கணும். ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்கட்டுங்க. ருத்ரா, போய் அழைச்சிட்டு வாமா. போ அத்த, போங்க. வாமா. சம்பந்திமா, உங்க வேதனை எனக்கு புரியுது. பிரியாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுதான். ஆனா இவளை இப்படியே நீங்க எத்தனை நாளைக்கு வச்சிட்டு இருப்பீங்க?
சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எங்களால பதில் சொல்ல முடியல. கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, முறைப்படி பிரியா புகுந்த வீட்டுல இருக்கிறதானேங்க சரி. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். இது வரைக்கும் நடந்தது எதுவும் முறைப்படி நடக்கல. இது மட்டும் முறைப்படி நடக்கணும்னா என்ன நியாயம்? சமந்தி, உங்க கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கோவதாவத்துல பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? எந்த பிள்ளை வாழ்க்கையை சொல்றீங்க? என் மக வாழ்க்கை தான் ஏற்கனவே பாழா போச்சே. உங்களுக்கு என்ன, ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்க, எங்க வலி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா, குடும்பத்தோட வீடு தேடி வந்திருக்காங்க. எதுக்கு உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு? உள்ள கூட்டு உட்கார வச்சு பேசலாமே. உள்ள வாங்க ப்ளீஸ். இல்லப்பா, வேண்டாம். என் மகளை இந்த வீட்டு மருமக ஸ்னேகா மீட்டெடுத்து வந்திருக்கா. அவ அனுமதி இல்லாம திருப்பி அனுப்ப முடியாது. அவ வரட்டும், முடிவெடுப்போம். அப்பா, ஸ்னேகாட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா. வாய மூடுறா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். மற்றவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா? பாருங்க, இவளை பாருங்க. இவன் உடம்புல உசுர் மட்டும்தான் இருக்கு. இவன் முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எல்லாத்தையும் மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. இவ துடிக்கிற துடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு நேரமா இவளை சாப்பிட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை இன்னும் சொல்லல. ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுக்கே அவளுக்கு இன்னும் மனசு வரல. இந்த லட்சணத்துல மறுபடியும் உங்க வீட்டுக்கு போய் அவளுக்கு அழக்கூட அங்க சுதந்திரம் இருக்குமோ இருக்காதோ எனக்கு தெரியலையே. இத பாருங்க, பிரியாவை என் மருமகளா இல்ல, மகளா நான் பாத்துப்பேன். தயவு செஞ்சு என் கூட அனுப்புங்க. பிரியாவை உங்க கூட அனுப்ப கூடாதுன்னுலாம் இல்லைங்க. அவளுக்கு அங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தான் இங்க வந்திருக்கா. அப்புறமும் எப்படிங்க நாங்க அனுப்புறது? அவ விருப்பத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுன்னு பாக்குறோம். பிரியா, நீ சொல்லு, உனக்கு எங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? பிரியா, நான் இந்த வீட்டு வாசல் வந்து நிக்கிறேன்னா அது உனக்காக தான். பிரதீப் என் பிள்ளையா இருக்கட்டும், அவன் எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு கவலையே இல்ல. அந்த சஞ்சய் சொன்னது மட்டும் உண்மையா இருக்கட்டும். அவனை என் பிள்ளைய தத்தெடுத்து உன்னை என் வீட்டு மருமகளை அழைச்சிட்டு போவேம்மா. இது சத்தியம். இத பாருமா, என் மகனால ஓ வாழ்க்கை வீணாச்சுன்னா என் மனசு உறுத்துமா. அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ண தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறேன். தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துருமா. பிரியா, உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு அடிச்சு அவங்க கிட்ட சொல்லுமா. அப்பா, அவ சின்ன பொண்ணுப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு. கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் புருஷ வீட்டுல இருக்கதான்ப்பா முறை. அதையும் இப்ப நம்ம தடுக்கணும். நோரகேஷ், நல்லா இருக்குடா உன் நியாயம். இவ புருஷனே அந்த வீட்டுல இல்ல, இவ போய் எங்க என்னடா பண்ண போறா? அண்ணே, நீயா சொல்லுண்ணே, பிரியா அங்க போகணுமா வேணாமா? அது அண்ணே, ஓப்பனா சொல்லுண்ணே. அவர் தான் அவ்வளவு ஆணித்தரமா சொல்றாருப்பா. அப்பா, எப்போ சஞ்சய அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டாரோ அப்பவே பிரியா வந்து அந்த வீட்டு மருமகன் தானே அர்த்தம். அப்ப பிரியா அங்க இருக்கிறது தானே முறை. அதானே கரெக்டா? பிரியா, அண்ணா, வா. டேய் நில்லுடா. என்ன பண்ற? ஒரு தடவை தப்பு பண்ணா மன்னிக்கலாம், ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணா எப்படி மன்னிக்க முடியும்? இவளுக்கு அந்த வீடு பிடிக்கலன்னு தானே இங்க வந்திருக்கா. மறுபடியும் அந்த வீட்டுக்கு அமிச்சா என்னடா நியாயம்? அப்பா, ஒரு வாட்டி தப்பு பண்ணன்றதுக்காக தப்பான முடிவு எடுப்பேன்னு நினைக்காதீங்கப்பா. அவ நம்ம வீட்டில் வந்து அழுதுட்டு இருக்கானா, அது காரணம்னா அவளுக்கு நல்லது செய்ய வேண்டிய கடமை உங்க எல்லாரை விட எனக்கு தான் அதிகமா இருக்குது. பிரியாவோட கண்ணில் வர கண்ணீரை துடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கப்பா. இவ அந்த வீட்டுல இருந்து இங்க வந்து இருந்துட்டா
இவளுக்கும் அந்த வீட்டுக்கும் வரவில்லைன்னு ஆயிடுமா? நல்லவனோ கெட்டவனோ, சஞ்சயோ பிரதீப்போ, ஒருத்தன் இவ கழுத்துல தாலி கட்டிட்டான்ப்பா. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை இவ கழுத்துல தாலி கட்டினது பிரதீப்பா இருக்க பட்சத்துல இவ அங்கதானப்பா இருக்கணும். ஒருவேளை அவன் சஞ்சயா இருந்தா தான் புள்ளையா தத்து எடுத்துக்கிறேன்னு ஐஜி சரியா சொல்றாரு. அப்பா இவன் நம்ம வீட்டு பொண்ணுப்பா. இவளுக்காக அவர் யாரையும் தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. பிரியாக்காக அவங்க இவ்வளோ பண்ணும்போது நம்ம இவளை அவங்க கூட அனுப்பி வைக்கிறது தான் நியாயமா இருக்கும். அப்பா எனக்கும் தம்பி சொல்றதான் கரெக்டுன்னு படுது. அப்பா, என் வாழ்க்கையில நான் பிரதீப்பை லவ் பண்ணதை தவிர வேற எந்த முடிவும் எடுத்ததே இல்லப்பா. நான் எடுத்த அந்த முடிவு தப்பாதான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தான்ப்பா நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணங்க சொல்றாங்க, ஐஜி அங்கிள் சொல்றாரு, அத்தை சொல்றாங்க. ஆனா எனக்கு உங்க முடிவு தான்ப்பா முக்கியம். நீங்க சொல்லுங்கப்பா. அப்பா, துவாரகேஷ் அண்ணன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான்ப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அண்ணன் எனக்கு நல்லது பண்ணணும்னு தான் பண்ணாரு. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்படி மாத்தி விட்டுருச்சுப்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனை திட்டிட்டு இருக்கீங்க. அண்ணன் ரொம்ப பாவம்ப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவரே ஏன்பா திட்டு வாங்கணும்? நான் இங்க இருந்தா நான் வாழலையேங்கிற குற்ற உணர்ச்சி அண்ணனுக்கு அதிகமாகும்பா. அப்பா, நான் பண்ண தப்புக்கு அண்ணனை தண்டிக்க வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு அண்ணனை ஏத்துக்கோங்கப்பா. அண்ணனை திட்டாதீங்கப்பா ப்ளீஸ். அப்பா, நான் போலாமாப்பா? சரிம்மா, நீ நல்லபடியா கிளம்பு. அப்பா எதுவுமே சொல்லாம போறாரு. என்ன போகக்கூடாதுன்னு சொல்லலையம்மா. நம்ம அப்பா குணம் பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நின்னு சண்டை போடுவார். நீங்க 2 பேரும் கொடுத்த விளக்கத்தை கேட்டுட்டு அவர் சைலண்டா போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமையை அவர் உன்கிட்டயே கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். தம்பி சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கு படுதுரா. நீ நல்லபடியா போயிட்டு வா. அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். நான் போறேன்னு. போயிட்டு வாமா. அம்மா, நான் வரேம்மா. நல்லபடியா போயிட்டு வா. போ. பத்திரமா இருமா. வரேம்மா. வரேன்னு. வரோம் சம்பந்தி, வரோம். வா. வருங்க. போங்க, வண்டியில இருங்க. வரேம்மா. சார், எங்கள் வீட்டில் நடந்த இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு என் தங்கச்சியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னா உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமாக வாழ்வான்ற நம்பிக்கையில் தான் சார். இந்த கல்யாணம் நடந்தப்போ இந்த வீட்டில் எல்லோரும் எதிர்த்தப்போ நான் உங்கள் பக்கம் நின்னேன் சார். அதுக்காக நான் இன்றைக்கி வரைக்கும் தண்டனை அனுப்பிச்சிட்ருக்கேன் சார். வருத்தமும் பட்டுட்ருக்கேன். இப்போது என் தங்கச்சியை உங்களை நம்பி தான் சார் அனுப்புகிறேன். மறுபடியும் என்னை வருத்தப்பட வச்சிடாதீங்க சார். எங்கள் வீட்டு மகாலட்சுமியை கூட்டிகிட்டு போங்க சார். சரிப்பா, நான் கிளம்புறேன். பிரியா, பாய். பாய்.